கண்டிப்பா இனி வர்ற பைக்ல எல்லாமே ஹெட்லைட் ஹாலஜன்லயே கிடையாது. ஸ்டாக்லயே எல்இடி தான் யூஸ் பண்ண போறாங்க. ஹலோ வணக்கம் நண்பா. இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக ஹாலஜனை ரிப்ளேஸ் பண்ணிட்டு எல்இடி மாட்டி தரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன். இப்போ வர பைக்கில் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டில் அப்கமிங்கில் வர பைக் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்லேயே எல்இடி லைட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் 35 வாட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் 100cc பைக்கில் எல்லாமே. ஸோ இந்த 35 வாட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக கன்சப்ஷன் பண்ணும். ஸோ இந்த 35 வாட்ஸ் ஃபுல்லாக கன்சப்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த லைட் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்காது. அது ஒரு விஷயம் இருக்குது. இதே நீங்கள் எல்இடி போகும்போது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 20 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும். அதோட லைட் சோர்ஸ் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்கும். ஸோ ஹாலஜனை கம்பேர் பண்ணும்போது BS4 பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கார்பரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கார்பரேட்டருக்கு நம்மளுக்கு எக்ஸஸாக எங்கேயுமே பவர் சப்ளை தேவைப்படாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பவர் கன்சப்ஷன் எடுக்கும். மற்றபடிக்கு இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே, ஸோ இதோட பவரோட யூனிட் முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இப்போ வர பைக்கில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்கேயுமே கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ECU கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு 4-5 சென்சார்ஸு, அதுபோக ஃபியூயல் இன்ஜெக்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலில் போகும்போது நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் நம்ம அதிகமாக எங்கே இருக்கோ அந்த பவர் கன்சப்ஷனை நம்ம ட்ராப் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஹெட்லேம்ப் இருக்குது இல்லையா, ஸோ ஹெட்லேம்பில் நம்ம எல்இடி யூஸ் பண்ணும்போது ஹாலஜனை கம்பேர் பண்ணும்போது எல்இடியோட பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹாலஜனில் நம்ம 35 வாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இதில் ஒரு 20 வாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இப்போ ஸ்டாக்லேயே எல்இடி போகிறாங்க. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, எதுக்காக எல்இடி மாட்டி கொடுக்குறீங்க, எங்களால் ஆப்போசிட் பைக் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது ஒரு அக்செப்டபுளான ரீசன் தான். பட் இப்போ வர பைக்கில் எல்லாமே ஸ்டாக்லேயே எல்இடி வருது. நீங்கள் எல்இடி ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்இடி ஒரு விஷுவலில் ஓட்டிட்டு ஆப்போசிட் எல்இடி விஷுவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அஃபெக்ட் இருக்காது. இதே நீங்கள் ஹாலஜன் விஷுவலில் நீங்கள் பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வர்றது எல்இடியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விசிபிலிட்டி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக கண்ணை கூசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். நீ வர அப்டேட்டட் வெஹிக்கிளில் நீங்கள் ஹாலஜன் பார்க்கவே முடியாது. எல்லாமே எல்இடி தான் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஸோ பவர் கன்சப்ஷன், அதாவது நம்ம பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர் கன்சப்ஷன் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் எல்லாமே எல்இடி போயிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக ஹாலஜனில் அது பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு மோர் தென் வாட்ஸ் கொடுத்தா தான் அந்த பிரைட்னஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஹாலஜனில் நீங்கள் ஒரு 35 வாட்ஸ் நீங்கள் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அதை அவுட்புட்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரைட்னஸை நீங்கள் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். பட் எல்இடி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 20 வாட்ஸ் நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னாவே போதும். அதோட பிரைட்னஸ் ஃபுல்லாக நல்லாவே கிடைக்கும் ரோடு பேஸில். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்லேயே இப்போல்லாம் எல்இடி ரிப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த எல்இடி பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ட்ராபேக் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெயின் சீசனில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஒரு கிரிட்டிக்கலாக ஃபீல் பண்ணுவீங்க எல்இடியில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்னோஃபால், ஒரு மிஸ்ட் கவரான ஒரு ஏரியா, ஸோ அந்த மாதிரி ஓட்டும்போது எல்இடி சுத்தமாகவே ரோடு பேஸுக்கு செட்டே ஆகாது. ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ அந்த ரெயின் சீசன் அண்ட் அந்த ஸ்னோஃபால் சீசன் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும்.